பிரைஸ் தி லார்ட். ஜான் டக்கர் திருநெல்வேலியில் மிஷனரியாக பணியாற்றி கொண்டிருந்தார். இந்திய பெண்களின் நிலைமையை பற்றி இங்கிலாந்தில் இருந்த தன் 14 வயது சகோதரியான சாரா டக்கர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். சாராவால் நடக்க முடியாது, படுத்த படுக்கைத்தான். ஆனால் இந்திய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த 800 கிராம் தங்கத்தையும் மற்றும் பிறரிடம் சேகரித்து 1600 கிராம் தங்கத்தையும் தன் அண்ணனுக்கு அனுப்பினார். எதற்காக தெரியுமா? சிறுமிகளுக்கு என்று பள்ளிக்கூடமும் பெண்களுக்கு என்று ஒரு ஆசிரியர் பயிற்சி கூடமும் ஆரம்பிப்பதற்காக 1843ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் ஆசிரியர் பயிற்சி கூடமும் சாத்தான் குளத்தில் சிறுமிகளுக்கான பள்ளிக்கூடமும் விடுதியும் துவங்கப்பட்டது. சாரா தன் படுக்கையில் படுத்துக்கொண்டே சில கை வேலைகள் செய்து தன் நண்பர்களுக்கு கடிதங்களை எழுதி பணத்தை சேகரித்து இந்தியாவிற்கு அனுப்பினார்களாம். சேவை செய்வதற்கு ஊனம் ஒரு தடை இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். ஆம், நமது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே பிறருடைய வாழ்க்கையை உயர்த்தும் உன்னத கருவிகள் ஆகும். தமிழ்நாட்டு பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் மிகவும் இழிவாக நடத்தப்பட்டார்கள். இந்த அவல நிலையை மாற்றுவதற்காகவே சாரா டக்கர் முழு மூச்சாக செயல்பட்டார். லட்சக்கணக்கான இந்திய பெண்கள் படிக்க காரணமாக இருந்த சாரா இந்தியாவிற்கு வந்து இந்திய பெண்களை இதுவரை பார்த்ததே இல்லையாம். ஆனால் இயேசு தனக்கு கற்றுக் கொடுத்த மிஷனரி தாகத்தை மற்றவர்களுக்கு ஊட்டினாள். 1857ஆம் ஆண்டு அவள் மரித்து போனாள். ஆனாலும் அவளுடைய தோழிகள் மரியா, சோஃபியா, ஜோவன்னா ஆகியோர் அவள் கற்றுக் கொடுத்த வேலையை தொடர்ந்து செய்தனர். இன்றும் சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி பல பெண்களை பயிற்றுவித்து வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய இயலாமையின் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பு இந்திய பெண்களுக்கு உதவ சாரா டக்கரை ஏவியது. நாமும் நன்மையான செயல்களை செய்து பிறர் அதை தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு இயேசுவை போல கற்றுக் கொடுப்போம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ஞானி மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்கிறார். எனவே கிறிஸ்துவின் அன்பில் நிரப்பப்பட்டு நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.